கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஆமேன். அப்பா, இந்த வார்த்தையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளோடு பேசுங்க. வருஷத்தின் நடுவிலே உம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தேவன் ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் அப்பா முழங்கால்கள் முடங்கும்படியா அறிக்கை செய்யாத நாவுகள் அறிக்கை செய்யும்படியா ஒரே நாமத்தை உடைய பரிசுத்த ஆவியானவர் அடியாலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஆமேன், ஆமேன். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியங்கள் வாய்க்க செய்வார், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். அவர் காரியங்கள் வாய்க்க செய்வார், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீர் அறியும் மட்டும் பொறுத்திரு. ஆமென். ஆண்டவர் நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, போவாஸ் இந்த காரியத்தில் என்ன செய்வான் என்று அவர்கள் அறியும் மட்டும் பொறுத்திருக்க சொல்லுகிறது நகோமியா இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் தேவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த மனிதனை போவாசை இந்த காரியத்தில் ஒரு முடிவு செய்ய மட்டும் இளைப்பாற மாட்டான் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களுடைய காரியத்திலும் என்னோட காரியத்திலும் எந்த மட்டும் ஆண்டவர் இளைப்பாறுகிற தேவனாய் இருக்கிறாமே, அவர் ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவர், சத்ருவின் சகல வல்லமைகளையும் தலையை சிலுவையில நசுக்கின தேவன். ஆமென். அவனுடைய எல்லா வல்லமைகளையும் சிலுவையில உரித்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட தேவன் நம்மளுடைய மத்தியில உலாவுகிறவராய் இருக்கிறாமே. துன்மார்க்கன் நீதிமானை குறித்து பற்கடிக்கிறான் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 37:12. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறாராம். ஏன்னா அவனுக்கு வருகிற முடிவை ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். ஆமென். உங்களுடைய முடிவும் என்னோட முடிவும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவன் எத்தனை முறை சத்ருவா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கலாம், உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உயர்வுக்கு தடைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆமென். அவருடைய பிள்ளைகளை தலைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 4:5-6 பார்க்கும் பொழுது, கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வாஞ்சையை வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆமென். இந்த கெடுக்க வருவான். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இந்த பலத்தை அவன் கெடுக்க வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த மகிழ்ச்சியை எடுத்து போடவே முடியாது. இது ஆண்டவருடைய பலன் மாத்திரம், நம்முடைய பலன் எதுவுமே கிடையாது. அதாவது கர்த்தருக்குள்ள நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவருடைய நாமத்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, அவருடைய நாமத்து மேல் பற்றுதலா இருந்து உம்மை தேடுகிற யாவருக்கும் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் என்று பார்க்க, அவரை தேடுகிற யாவரும் சந்தோஷப்படும்படியாக ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஆமென். சங்கீதம் 37 அதாவது 37-35 கொடிய பலவான் துன்மார்க்கன் அவனை பார்க்கும் தனக்கேற்ற நிலத்திலே கொளுத்த பயிர்களை போல, அதாவது கொளுத்த தளர்ந்து பச்சை போல இருக்கிறான்னு பார்க்கிறோம். மனிதனுக்கு மாத்திரம் தெரியாது, அதாவது தேவனுக்கு மாத்திரம் தெரியும். துன்மார்க்கனும் தலைத்திருக்கிறான், நீதிமானும் தலைத்திருக்கிறான். ஆமென். இந்த தலைத்திருக்கிற இந்த இடங்களிலே கண்டுபிடிப்பவர் யார் என்றால் தேவன் மாத்திரம்தான். ஆமென். கடைசி காலங்களில பார்க்கும் பொழுது, அதாவது துன்மார்க்கனும் நீதிமானும் ஒரு போல இருக்கிறது மாதிரி தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி காலங்கள் இந்த காலத்துல நம்ம வாழுகிறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவருடைய பார்வையிலே ஒருவரும் மறைய முடியாது. அவருக்கு முன்பாக
நிர்வாணமாய் நம்ம இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் அந்த நிர்வாணத்தை உரித்து துன்மார்க்கனை வெளிப்படும்படி ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். பொல்லாங்க நினைக்கிற எல்லா கேடுகளுக்கும் வஞ்சனைகளுக்கும் அவன் நினைக்கிற எல்லாவித வஞ்சனைகளுக்கும் ஆண்டவர் விடுதலை தந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம் வந்து எந்த விதத்திலையும் நம்ம காது கேட்காது போல கண் பார்க்காது போல போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பொறுமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்வார். ஆமென். எஸ்தரோட புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை பார்க்கும் பொழுது, அதாவது ஆமோனை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அந்த காரியத்திலே அவர்கள் சும்மா இருக்கல, பொறுமையா இருக்கல. உடனே என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. அப்படி நாமளும் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியங்களை நம்ம உடனே கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நீதிமொழிகளில் பார்க்கும்போது சங்கீதம் 92:12-14 பார்க்கும்போது நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். அவன் கர்த்தர் உத்தமனுக்கு என் கண்மலையா இருக்கிறவர் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் அநீதியே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகளை நினைக்கிற தேவனா இருக்கிறாமே. ஓசியாவின் புஸ்தகம் 14:5-7 பார்க்கும்போது நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலவும் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபோனில் இருக்கிற வேரூன்றி பனை கேதுரு போல நிற்பான் பார்க்கிறோம். அதாவது இந்த லீலி புஷ்பத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மத்தையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு 6:28-29 லீலி புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதுன்னு அதாவது உங்களுக்கு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது அதற்கு உடுத்து விற்கிறவர் அது நூற்பதும் இல்லை உழைப்பதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் அதுக்கு உடுத்து வித்து மகிழ்கிற தேவனா இருக்கார். அந்த லீலி புஷ்பத்துக்கே உடுத்து வித்து அதை அழகு பார்த்து மகிழ்விக்கிற தேவன் அவர் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த லீலி புஷ்பம் பரிசுத்தத்தை போல அது பரிசுத்தமாய் நம் ஆண்டவருக்கு அவருடைய பார்வையில் அழகு உள்ளவர்களாய் அவருக்குள்ளாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி அந்த பனியை போல இஸ்ரவேலுக்கு சொன்னது போல அந்த பனி என்பது ஒரு கிருபை. ஆமென். அந்த கிருபையில உங்களுடைய குடும்பங்கள், சபைகள், பிள்ளைகள் ஆமென் அவர்கள் வளர்வார்கள். ஆமென். அந்த பனி என்பது அந்த கிருபைக்குள்ளாய் வளரும் பொழுது ஆண்டவர் உங்களை வேலி அடைத்த தோட்டமாக மூடி மறைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் 37 சங்கீதம் 37:25 பார்க்கும் பொழுது நீதிமான் கைவிடப்பட்டது என்றும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறது என்றும் நான் காணவில்லை. ஆமென். அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒன்றுக்கும் குறைபடாதபடி வாழச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை உலகங்கள் அழிந்தால் என்ன, எத்தனை எப்படி இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அவரை நேசித்து வாழும் பொழுது ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் 12:3 நீதிமானுடைய வேரோ அசையாது. ஆமென். அவனுடைய வேறு ஒரு நாளும் அசைந்து போகாதபடி ஆண்டவர் அவனை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழி 11:28 பார்க்கும் பொழுது நீதிமான்களோ துளரை போல தலைத்திருப்பார்கள். ஆமென். அவர்கள் தலைத்திருந்து கனி கொடுப்பார்கள். ஆமென். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவரே கதி என்று நீங்க வாழ்கிற உங்களுக்கு அவர் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட இலையுதிரா மரங்களை போல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் வாழச் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அதனால எந்த விதத்திலே கவலைப்படாதபடி கர்த்தர் சொல்லுகிற காரியத்திலே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஆமென். பொறுத்திருக்கும் பொழுது நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் என்ன சொன்னாலும் நாம் அதன்படி நடக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எனக்கு ஆண்டவர் ஒரு தடவை சொல்லும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சாட்சி ஞாபகம் வருகிறது. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஜெபிக்கணும்னு சொல்லி இரவுல. அப்போ ஆண்டவருக்காக அந்த ஒரு நாள் இரவு முழுவதும் நீ அமாவாசையில் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜூன் 14 நான் அந்த இரவு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிச்சேன். ஆண்டவர் ஒரு தூக்கம் இல்லாதபடி அம்மா ஒரு 3 மணிக்கு வந்தாங்க, அவங்க என்னோட சேர்த்து ஜெபிச்சாங்க. அப்போ தூக்கம் இல்லாதபடி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சாபங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் பரம்பரையாக வருகிற எல்லா சாபக்கட்டுகளை முறித்து ஆண்டவர்
ஒரு விடுதலை தந்தவராக இருக்கிறார். அந்த நாளில் எனக்கு ஒரு உறுதி ஏற்படுத்தினார். ஆமென். அந்த சாபங்களை முறித்து ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்கள் தடையா இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தார் எனக்கு. அதுபோல உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது, பொறுத்திருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். பொறுத்திருக்கும் பொழுது அதுல எல்லாமே நன்மையாக தான் முடியுமாமே. உங்களுக்கு அந்த பெரிய காரியத்தை செய்வார். உங்களை நீதிமான்கள் பனைய போல செழித்து வளரும்படி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் உங்களை உயரச் செய்வார், வளரச் செய்வார், வாழச் செய்வார். ஆமே. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.